ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் குறித்து ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி நடத்திய சர்வதேச மாநாடு 8வது சித்தர் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஆரோ பாரதி மற்றும் ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி இணைந்து ரிஷி அகஸ்தியர் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் என்ற சர்வதேச மாநாட்டை 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 19 அன்று நடத்தியது. இந்த ஆண்டு சித்தர் தினத்தின் ஆய்வுப் பொருள் பொது சுகாதாரத்திற்கான சித்த முறை. இதுவே இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தால் நினைவு கூறப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தலைப்பை இம்மாநாட்டின் முக்கிய கருத்தாக அமைந்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டியின் தலைவர் ஸ்ரீ பிரதீப் நாரக் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகாரிஷி அகஸ்தியருக்கு இடையேயான தொடர்பை குறிப்பிட்டார். மேலும் ஸ்ரீ அரவிந்தர் அகஸ்தியரின் பல கூத்தங்களின் விளக்கங்களை வழங்கி இருப்பதாகவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டியின் ஆரோ பாரதி உறுப்பினர் செயலாளர் டாக்டர் கிஷோர்குமார் திரிபாதி இந்த மாநாட்டின் முதன்மை நோக்கம் வேதபுரி, அதன் ஆசிரமம், ரிஷி அகஸ்தியர் மற்றும் ஸ்ரீ அரவிந்தருடன் தொடர்புடைய முக்கிய அம்சங்களை ஆராய்வது என குறிப்பிட்டார். மேலும் இம்மாநாட்டின் நோக்கம் அறிவு மற்றும் பொது சுகாதாரத்திற்கான சிறந்த முறையில் மரபை முன்னிறுத்துவதே எனவும் அவர் கூறினார். வேதபுரி, ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் எனும் திட்டத்தின் குறிப்பிட்ட அறிக்கையை உறுப்பினர் செயலர் மற்றும் ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டியின் ஆரோ பாரதி இணை இயக்குனர் திருமதி சாரு திரிபாதி வழங்கினார். இந்த அறிக்கையில் வேதபுரியின் பாரம்பரியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றி அவர் பேசினார். வேதபுரி ஒரு வேத கல்வி மையமாக விளங்கியது. பழமையான வேதபுரீஸ்வரர் கோவிலின் முக்கியத்துவம், மாண்புமிகு ரிஷி அகஸ்தியரின் ஆசிரமம் இருந்த இடம் என்று ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் ஸ்ரீ அன்னையின் ஆசிரமத்தின் மைய கட்டமாக உள்ளது போன்ற தகவல்களையும் தொல்பொருள், புராணம் மற்றும் சமூக கலை சான்றுகளை சுட்டிக்காட்டி அவர் பகிர்ந்து கொண்டார். டாக்டர் அஜித் சப்னிஷ் ரிஷி அகஸ்தியரின் தென்னிந்தியாவுக்கான முக்கிய பங்களிப்பை, ரிக்வேத சாமல்கள் எழுதிய தமிழ் இலக்கணத்தின் அவரது தாக்கத்தையும், மேலும் ஸ்ரீ அரவிந்தரின் மாற்று தத்துவத்தையும் மையமாக கொண்டு பிரசாரம் வழங்கினார். இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டு ஆரோவில் ஃபவுண்டேஷன் துணை செயலாளர் IPS அதிகாரி திருமதி ஸ்வர்ணாம்பிகை ரிஷி அகஸ்தியரை சித்த வைத்தியத்தின் தந்தையாக குறிப்பிட்டு ஒரு உயிர் சித்தராக அறியப்பட்ட ஸ்ரீ அரவிந்தர் அகஸ்தியரை அவரது தெய்வீக திறன்களை பற்றி குறிப்பிட்டதாகவும் கூறினார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் தரணிக்கரசு, ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தை சேர்ந்த சாதக் ஸ்ரீ ஆலோக் பாண்டே, குஜராத் ஆரோ பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் ஸ்ரீ HB ராமா, இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் சித்த ஆராய்ச்சிக்கான மத்திய கவுன்சிலின் அமைப்பு தலைவர் மற்றும் இயக்குனர் ஜெனரல் பேராசிரியர் டாக்டர் NJ முத்துக்குமார் மற்றும் குஜராத் சிந்து பல்கலைக்கழகத்தின் தலைவர் ஸ்ரீ நாகேஷ் பண்டாரி வேத பாரம்பரியம், ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் சித்த நல்வாழ்வு பற்றிய தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இவ்விழாவில் புதுச்சேரி அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குனர் திரு கலியபெருமாள், புதுச்சேரி வேத வித்யா கேந்திராவின் புரவலர் ஸ்ரீ பியூஷ் ஆர்யா ஆகியோர் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பித்தனர். ஆன்மீக தலைவர்கள், அறிஞர்கள், இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். பேராசிரியர் வேத்வியாஸ் திவேதி, டாக்டர் சுந்தர் முருகன், பேராசிரியர் கிருஷ்ணமோகன் கோந்த்ரா, பேராசிரியர் சார்லஸ் ஷமிட் பலர் ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர், புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் பற்றிய தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அதோடு கல்வி மேம்பாடு, நிறுவன ஒத்துழைப்பு, ஆராய்ச்சி மற்றும் சமூக ஈடுபாடு முயற்சிகள், புதுச்சேரியின் வேத மற்றும் சித்த மரபுகளை புத்துயிர் பெற வேண்டியதின் அவசியம் குறித்த தகவல்களும் இம்மாநாட்டில் இடம்பெற்றிருந்தது.